2026ஆம் வருடத்திற்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலானது ஏப்ரல் 23ஆம் தேதியானது நடந்து முடிஞ்சிருந்து மே 10ஆம் தேதி அன்னைக்கு அதனுடைய தேர்தல் முடிவுகளானது வெளியாகி இருந்தது. தேர்தல் முடிவுகள் வெளியாகினதில் இருந்து பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்காங்க. இருந்தாலுமே கூட தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஒரு 5 நாட்களுக்கு மேலேயே அவங்க ரொம்பவே சிரமப்பட்டது உண்டு. இந்த கஷ்டங்களுக்கு பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் அவங்க வந்து சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் அவர்களை வந்து முதலமைச்சர் பதவியில் அமர வைக்கக்கூடாது அப்படின்றது தான் நோக்கமே. இதுக்கு திராவிட கழகங்கள் ஒன்று சேர்ந்து நிறைய திட்டங்களை வந்து தீட்டியிருக்காங்க. அது குறித்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இப்போ வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை எட்டிய உடனே அரசியல் நாகரிகம் அப்படின்ற ஒரு பேரில் நிறைய நபர்களை வந்து சந்தித்திருக்காரு. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்றதுக்காக எதிர்க்கட்சிக்காரர்களை வந்து சந்திக்காமல் இருக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். அந்த மாதிரி இல்லாமல் விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே போய் சந்தித்திருக்காரு. இருந்தாலுமே கூட இத்தனை பேர் அவர் கவனிச்சிருந்துமே எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கவனிக்கவே கிடையாது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் அமர விடக்கூடாது அப்படிங்கிறது திராவிட கழகத்தினுடைய குறிக்கோளாக இருந்ததுங்க. அதற்காகவே நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தினாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக அவங்க பயன்படுத்தியது அப்படின்னா திருமாவளவன் தாங்க. விசிக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவரை வைத்து தான் இவங்க காய் நகர்த்தியிருக்காங்க. அதாவது விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவியை வந்து கொடுத்துட்டு அவரோடு இணைந்து எல்லா அதிகாரத்தையுமே இரு கட்சிகளும் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசல் புரசலாக விஜய் அவர்களுடைய காதுக்கு போகவே இவருக்கு கோபமானது வந்து எடப்பாடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையை வந்து இவர் வந்து கொடுக்காம இருந்திருக்காரு. எடப்பாடி மேலே அவருக்கு கோபம் வந்ததுக்கான முக்கியமான காரணமே இதுதாங்க. இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் திருமாவளவனும் கூட ஆதரவு கடிதத்தை கொடுக்கறதுக்கு மாலை காலை அப்படின்னு இழுத்தடிச்சிருக்காரு. ரொம்ப நாளாக அவரும் இழுத்தடிச்சிட்டு இருந்ததுக்கான முக்கியமான காரணமே திராவிட கட்சிகள் தான். அதிமுக மற்றும் திமுக 2 கூட்டணிகளும் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை தான் வந்து போட்டிருக்காங்க. இருந்தாலுமே கூட அது வந்து செல்லுபடியாகலன்னு தான் சொல்லணும். திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் போடலாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. அது விஜய் அவர்கள் அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார். இல்லை அப்படின்னா விஜய் இந்த இடத்துல வந்து சிக்கியிருப்பார். அவருக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு முடிவை வந்து எடுத்திருந்தார். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாட்ட போய் ஆதரவு கடிதத்தை வந்து ஒப்படைச்சிட்டாரு. இதற்கு பிறகுதான் தாவேகாவுக்கு பெரும்பான்மையானது கிடைச்சதுங்க. அதன் பிறகு அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு ஆளுநர் வந்து ஒத்துக்கிட்டாரு. இதன் பிறகு தான் பதவியேற்பு விழா எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஒவ்வொருவருமே வந்து நாகரிகத்தோடு வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் போய் நேரில் பார்த்துருக்காரு. அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்லாம் ஒன்றையும் பார்க்கலங்க. அவர் எல்லாரு கூடயும் போய் பழகியிருக்காரு, எல்லாரையும் சந்தித்திருக்காரு, எல்லாத்துக்கிட்டையுமே வந்து வாழ்த்துக்களையும் கூட வந்து பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். இருந்த போதிலுமே கூட இப்போ எடப்பாடியை மட்டும் இவர் சந்திக்காததுக்கான காரணமே இதுதான். இவ்வளவு பேரை போய் பார்த்துருக்காரு. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், வைகோ, அன்புமணி ராமதாஸ், ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், உதயநிதி ஸ்டாலின், இப்படி எல்லாரையுமே போய் இவர் சந்தித்து இருக்காரு நேரடியாக. ஆனாலுமே கூட ஏன் எடப்பாடி அவர்களை இன்னும் போய் சந்திக்காமல் இருக்கார் அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதிலே இதுதாங்க. அவர் வந்து செய்த அந்த ஒரு தவறான செயல் தாங்க விஜய் அவர்களுக்கு மிகவும் வந்து கோபம் மூட்டியிருக்கு. அதனால தான் அவர் இன்னும் அவரை மட்டும் போய் சந்திக்காமல் இருக்கார் அப்படின்னு கூட வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. கண்டிப்பாக திராவிட கழகங்கள் கூட்டணி அமைத்தனது, பேசினது, விஜய் முதலமைச்சர் பதவியில் அமர்த்தக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான செயல்களை செய்தது, இப்படி எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய கோலப்பன் தன்னுடைய ட்விட் மூலமாக வந்து அம்பலப்படுத்தியிருக்காருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் எடப்பாடி மேலே இன்னுமே வந்து கோபமாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கட்சி ரீதியாக பேசும் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் நிறைய கடுமையாக வந்து விவாதங்களை வந்து சொன்னாங்க. 2 பேருமே வந்து 2 பேரை பற்றியுமே நிறைய விமர்சனங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே கூட தன்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களை வந்து நேரில், அதாவது வாசல்லே போய் சீமான் அவர்கள் வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்கள் ஒரு புத்தகத்தையும் அன்பு பரிசாக வந்து வழங்கியிருக்காரு. சுமார் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா 2 பேரும் கலந்து உரையாடியிருக்காங்க. என்னதான் வந்து சீமான் அவர்கள் விஜயை பற்றி அவதூறாக பேசியிருந்தாலுமே கூட தன்னுடைய ஒவ்வொரு சொல்லிலும் தம்பி தம்பி அப்படின்ற ஒரு முறை வைத்து வந்து பேசியிருப்பது ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ அரசியல் ரீதியாக அரசியல் நாகரிகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெற்றி பெற்ற ஒரு நபர் அனைவரையும் வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் சரியாக செஞ்சுருந்தார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் போய் சந்தித்திருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை போய் நேராக மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினையும் வந்து சந்தித்திருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து பொன்னாடைகள்லாம் போத்தி ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து பரவசத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வைகோ அவர்களுடைய இல்லத்திற்கும் விஜய் அவர்கள் வந்து போயிருக்காரு. ஸோ வைகோ அவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் செய்த செயல் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திரைப்பட நாயகன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருடைய ஆள் மனதிலையும் இடம் பிடித்தவர் தாங்க இளைய தளபதியாக இருக்கக்கூடிய விஜய். ஸோ விஜய் அவர்களை பார்த்த உடனே அந்த அம்மா வந்து துள்ளி குதிச்சுட்டு போய் விஜய்க்கு வந்து திருஷ்டி கழிச்சிருக்காங்க. ஸோ இந்த அவங்க திருஷ்டி கழிக்கிறத பார்த்த உடனே விஜயும் அவங்களுக்கு வந்து திருஷ்டி கழிச்சிருக்காங்க. இந்த செயல் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் தங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்களோட விஜய் அவர்களோட புகைப்படம் எடுக்க வச்சது, இது எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தது. அதே போல தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட எல்லாரோடையும் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டது, விஜய் அவர்களோட கலந்து உரையாடினது, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு போய் அமர்ந்துட்டு பெரியார் சிலைக்கு போய் மலர் தூவிலாம் மரியாதை செய்திருக்காரு. ஸோ அவருடைய கடமைகளை ஒன்னொன்றையும் சரியாக செய்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு செயல்களை செய்திருந்தாலுமே கூட இன்னும் விஜய் அவர்கள் எடப்பாடியை வந்து சந்திக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ இவர் வந்து சந்திக்காததுக்கு முக்கியமான காரணமே அவர் செய்த அந்த செயல் தான் அப்படின்றதையும் ட்வீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உண்மை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் விஜய் அவர்கள் வந்து இன்னுமே வந்து எடப்பாடியை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் போய் சந்திக்காமல் இருக்கிறாரு. பொதுவாக அரசியல் விதிப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அது எல்லாமே வந்து நம்ம கடந்து தான் வரணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஸோ 3 பேருமே வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட்டு இருந்தாலுமே கூட அந்த ஒரு வெற்றியை விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் இனி வந்து எதிர்க்கட்சிகளாகவும் அவங்க வந்து செயல்பட போகிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய நலனுக்காக மட்டுமே வந்து போராடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் வந்து சொந்த விருப்பு வெறுப்புகளை வந்து காட்டாமல் தமிழக மக்களுடைய நலனுக்காக வந்து பாடுபடுங்க. தமிழகத்தினுடைய 13வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்றிருந்தாருங்க. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்த்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பதவியேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலானது நடக்க போகுது. ஸோ இதில் யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக தாவேகா தலைவர் அவருடைய கட்சியிலிருந்து ஒருத்தர் சபாநாயகர் பதவிக்கு முன்னிறுத்தி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவருடைய கட்சியை மேலும் பலப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவரை தாண்டி மற்ற கட்சிக்காரர்கள் வந்து வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அதிகாரமும் தூள் பறக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய விஷயந்தான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்ஸோடு சந்திக்கலாம்.